மாவட்ட கண்காணிப்பாளரான வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே கடும் மோதல் நிலவிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கொச்சைப்படுத்துற விதமா ஒரு பாடலை பாடி தன்னோட யூடியூப் பக்கத்துல நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளரான சாட்டை துரைமுருகன் பதிவிடுறாரு. இந்த பதிவை நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரப்பிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் சாட்டை துரைமுருகன் மேல ஒரு புகாரும் அளிக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் அதுக்கு பின்னால விடுவிக்கவும் படுறாரு. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் பல பிரச்சார கூட்டங்கள்ல இந்த பாடலை பாடிட்டு வர்றாரு. இதன் அடிப்படையில ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தங்களோட சமூகத்தை கொச்சைப்படுத்துற மாதிரியும் இழிவுபடுத்துற மாதிரியுமான வார்த்தைகளை பொது மேடைகள்ல சீமான் அவர்கள் பயன்படுத்துறாரு அப்படின்னு தாழ்த்தப்பட்டோர் நலவாரியத்துல புகார் அளிக்கிறாரு. இந்த புகாரை முறையா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட நலவாரியம் காவல்துறையினருக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸின் அடிப்படையில திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளரான வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 22 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிடுறாரு. வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் மேல வழக்கு பதிவு செய்யறது இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே அவர் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியா இருந்த போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல வேலை செஞ்ச பெண்களின் மரணத்துக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புறாரு. அதன் அடிப்படையில அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு கைதும் செய்யறாரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள். இது மட்டும் இல்லாம அவர் திருச்சி மாவட்ட எஸ்பி ஆனதுக்கு பிறகும் கூட சாட்டை துரைமுருகனை கைது செய்யறாரு. தொடர்ந்து இது மாதிரியான கைது நடவடிக்கையில அவர் ஈடுபடுறதுனால சீமான் அவர்களும் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, வருண்குமார் ஐபிஎஸ் எங்க ஊர்காரர் தான், ஆனாலும் அவருக்கு சாதிய அடிப்படையில வன்மம் இருக்கு, தேவர் நாடார் போன்ற சமூகத்தினர் மேல வேணும்னே அவர் குண்டாஸ் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தள பதிவில் ஒரு பதிவிட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான சாதிய ரீதியான பாகுபாடுகள்லாம் எதுவுமே கிடையாது, நான் என்னோட கடமை தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா பல நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களும் அவரை குறித்து கொச்சையா ஆபாசமான வார்த்தைகளில் அவருக்கு பதிலளிச்சிருந்தாங்க. இன்னும் சில பேர் அவருக்கு கொலை மிரட்டலும் விடுவித்திருந்தாங்க. இதை தொடர்ந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் காவல்துறையில் ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, எனது மனைவி, தாய் உள்ளிட்ட என்னோட குடும்பத்தினர் மேலே இவங்க ஆபாசமான கொச்சையான சொற்களை பயன்படுத்தி அவங்கள இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வருண்குமார் அவர்களோட மனைவி புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க. இப்படி என்னோட குடும்பத்தினரை இழிவுபடுத்துகிற விதமாக பேசுகிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த 22 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் புகார் அளிச்சிருக்காரு. இப்படி திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளரே தங்களோட குடும்பத்தின் மேல இழிவுபடுத்துற விதமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல இன்னொரு விளக்கத்தையும் வருண்குமார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, இந்த புகார்ல எந்த ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, என்னோட குடும்பத்தின் மீதும் என்னோட மனைவி, என்னோட தாய் உள்ளிட்ட என்னோட குடும்பத்தினரை இழிவுபடுத்துற கொச்சைப்படுத்துற எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுப்பேன், என்னோட சட்ட போராட்டம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு அவர் இதுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த புகாரினால வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே கடும் மோதல் சமூக வலைத்தளங்கள்ல நிலவிட்டு வரதா பார்க்க முடியுது.